எத்தனை பேர்கிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் போன் இருக்கு? உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், வசனம் அது விதையை போன்றது, அதற்கு வல்லமை இருக்கிறது, அதற்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அது எப்பேற்பட்ட மனிதனையும் சந்தித்து அவனை மர்வமாக்க வல்லமை உள்ளது. ஆமே. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வசனம் செய்த மகத்துவமான செயலை நாம் அறிந்திருக்கிறோம். ஆமே. அப்படி அறிந்தனா அந்த வசனத்தை நாம நம்முடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்து அதை ஒரு ஊழியமாய் செய்யும் பொழுது உங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டத்தை கவனிக்கிறவர்கள் அந்த வசனத்தை கவனிக்க ஒரு சூழ்நிலை வரும். அந்த வசனம் அவர்களுக்குள்ளே பலமாய் செயல்படும். எனவே அந்த ஊழியத்தை லேசில் நினைக்காதீங்க. தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையை நீங்க என்ன செய்யுங்க, மற்றவர்களுக்கு பகிருங்க. நிச்சயமாய் அதன் மூலமாக கர்த்தர் யாரையாவது சந்திப்பார். ஆமென். ஒரு முறை நான் அப்படி வைக்கும்போது நீதிமொழிகளிலிருந்து ஒரு பகுதி வசனத்தை நான் வைத்தேன். என்னுடன் பணியாற்றின ஒரு ஆசிரியர், நான் அந்த வீடியோ மட்டும் வைக்க மாட்டேன், அந்த லிங்கை தான் வைப்பேன். அப்ப லிங்க் என்ன செய்யணவங்க கிளிக் பண்ணி யூடியூப்க்கு போனாதான் அந்த வசனத்தை கேட்க முடியும். அப்ப அந்த லிங்க் அவங்க கிளிக் பண்ணி உள்ளார போய் பார்த்துட்டு ஒரு ஆசிரியர் அவர் ஆமேன் என்று எனக்கு ரிப்ளை பண்ணார். அப்ப அந்த வசனத்தை அவர் என்ன செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அதை அவங்க வேற மாதிரி பார்க்கல, ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆலோசனையாக இறைவனுடைய வார்த்தையாக அதை கவனிக்கிறாங்க. அதே போல என்னுடன் பணியாற்றின ஒரு ஆசிரியர் நேற்று எனக்கு கைபேசியில் பேசும்போது அவர் இந்த மலர் மருத்துவமனையில் கல் பிளாடர் ரிமூவல் சர்ஜரிக்காக அவர் அங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்களாம். எனக்கு தெரியாது, நான் வேற பள்ளிக்கு மாறிட்டேன். நேற்று அவரோடு பேசுவதற்கு சூழ்நிலை அமைந்தது. அவர் சொன்னார், காலையில் அது போல மணிக்கு ஒரு முறை உங்க கோயிலேருந்து வர வசனத்தை நான் கேட்டேன் அப்படின்னாரு. அப்ப எப்படியாவது வசனத்தை நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஜனங்களுடைய செவிகளிலே துணிக்க பண்ணும் பொழுது கண்களிலே அதை பார்க்க ஒரு சூழ்நிலை உருவாக்கி தரும்போது அதுவும் ஊழியமே. ஆமென். ஒருவருக்கு போய் இயேசுவை சொல்வது ஊழியம், அதே போல வசனத்தை நாம மற்றவர்களுக்கு காமிச்சு கொடுக்கறது ஒரு ஊழியம் என்று நான் நினைக்கிறேன். அதனால வசனத்தை வைங்க. நீங்க தேவனுடைய வசனத்தை நீங்க எந்த அளவு கனம் பண்றீங்க, அதை எப்படி கொண்டாடுறீங்க என்பதை இதன் மூலமாகவும் அறியலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது?